என் பேர் ஹரி. ஆனால் ஒரு 2 நிமிஷமா இதுங்களாம் திருந்தவே திருந்தது. இதுங்க அப்பா அம்மாவெல்லாம் இதை தண்ணி தெளிச்சு விட்டுச்சுங்க போல. இப்படி ஏதோ பேர் வச்சு கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பேர் போனோம். ஏன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. இதோ இதுதான் என் சீட்டா. இதில் உட்காரும்போது நான் தான் இந்த ஊருக்கே ராஜான்னு தோணும். நான் குளிக்கணும் இல்லையோ என் சீட்டாவை மட்டும் தினமும் குளிப்பாட்டுருவேன். என்கிட்ட பேசுகிறவன் பார்வை என் மேலே இருக்கிறத விட என் சீட்டா மேலே தான் அதிகமாக இருக்கும். ஏய் வா மச்சி. நான் மச்சான் நாளைக்கு ரேஸு சும்மா போலீஸ் அலைய விட்றோம். நான் மச்சான் பண்ணுற பைக்கு பல தொட விட மாட்டியா என்ன? ஏய் மச்சான் என்னையே தொட விட மாட்டான், உன்னை தொட விட்டுருவானா? ஆனால் இப்போ என் சீட்டாவை என்னாலே பார்க்க முடியல. திமிரு. நான் பைக் எடுத்தா இந்த ஊரே என்ன தான் பார்க்கணும். எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாரு. ஏய் மச்சான் ஸ்பீடு தெரியும்ல, சும்மா பறப்பான். அப்படி சொல்லணும். எனக்கு பத்ராண்ட பார்த்து மச்சி கூப்பிடலான்னு பார்த்தா திரும்பத்தில் நீ பார்த்து மறைச்சிட்ட. ஏய் மச்சான் ஸ்பீடா லாரி சந்தில் பூந்து போயினே இருப்பான், பார்க்குறவனுக்கே அள்ளு இருக்காது. அந்த வார்த்தையை கேட்க கேட்க போதை மாதிரி இன்னும் வேணும் வேணும்னு தோணுச்சு. எனக்காக ஓட்டதை விட மற்றவனுக்காக ஓட்ட ஆரம்பித்தேன். அவன் எப்படி போகிறான்? ஐயா அவன் எங்கேயோ போயிட்டான். ஏய் அடுப்பே மச்சான் ஸ்பீடை இப்போ பாடுறா. கடைசியாக நான் அவனை சேஸ் பண்ணிட்டேன். அப்போயே நான் மூட்டு போயிடணும். ஆனால் என் கெத்து அவனை முன்னாடி விட்டு பின்னாடி சேஸ் பண்ண சொல்லிச்சு. ஏன்னா நான் தான் கெத்து. ஸ்பீடு 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 அப்படியே பைக்கை முறின்னு போகும்போது அடிக்கிற காற்றுல மயிரோடு சேர்ந்து என் மனசும் பறது. ஆனால் அப்போலாம் எனக்கு தெரியாது நானும் அந்த மயிறு மாதிரி ஒரு நாள் கீழே விழுவேன். வலி தாங்க முடியல. கத்தணும் போல இருக்குது. கத்துனா இல்லாத மானம் போயிருமே. நேரம் பார்க்க கூட நேரம் இல்லாத இந்த ஊரில் நேரம் இருக்கவங்க கூட வேடிக்கை தான் பார்க்குறான். செம்ம ஆக்சிடென்ட், ஒரே பிளட்டாக இருக்குது. இதில் ஒரு லைவ் கமெண்ட்ரி வேறு. அது விட்டு நாய் இருந்துச்சு பார்த்துல, அது அடிபட்டவனே செம்ம கேர் ஆயிடுச்சு. ஐயோ இல்லைம்மா நான் பார்க்கலாமா? சாப்பிட்டியா? ஒருத்தன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சர வெடிக்க போகிற மாதிரி வரலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருக்கான். ஒருத்தன் முடிவே பண்ணிட்டான். ஸோ எல்லாத்துக்குமே ஆளை எதிர்பார்க்குற உலகம் இதுக்கும் பார்த்துச்சு. அது வரைக்கும் பக்கத்துலேயே வராதவங்க எப்படி அடிபட்டுருக்குது? நம்ம தண்ணி இருந்தா யாருன்னா பேசினது வந்தாங்க. தெரியலையே. வீட்டுக்கு சொல்லிட்டீங்களாப்பா? முதல்ல என்னப்பா யாருன்னு கூட தெரியலையாப்பா? எந்த ஊருன்னு கூட தெரியலையே. மொபைல் ஏதாவது இருக்குதா பாருங்க. இதோ இருக்குண்ணா. இது எனக்கு தெரியலப்பா, நீ போடுப்பா.
பாஸ்வேர்டு என்னடா? ஏன்பா தள்ளுப்பா. பைக் காட்டுறாருப்பா. பைக் நம்பர் பார்த்து சொல்லு. 7888. பைக் நம்பர் தானே பாரு. ஆமாம்மா பைக் நம்பர் தான். இதுவா? அவன் அதை காட்டும்போது என் மனசில் ஓடிட்டு இருந்தது ஒன்று தான். என் ஃபோனில் மட்டும் அவன் கால் பண்ணக்கூடாது. ஏப்பா கொஞ்சம் தள்ளுங்க. ஃபோன் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கான், பேலன்ஸ் இல்லை. கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. இந்த நிலைமையில் இப்படி ஒரு ரசிகன் எனக்கு தேவையான்னு தோணுச்சு. எடுத்தாப்பா. பா தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. சார் வேணாம் சார், தண்ணி கொடுக்காதீங்க சார். ஏங்க கொடுக்கலாங்க, ரத்தம் வந்துட்டு இருக்குது. தண்ணி குடிச்சா கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் கொடுங்க. இல்லை சார், ஆக்சிடென்ட் ஆனால் தண்ணி கொடுக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. குடிக்கலாம், மச்சான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சமாச்சும் கொடுங்க. இதான் மச்சான் வாங்கலாம். செமையா கிச்சிருக்கும். பழைய மாடல்டா, இன்னும் நிறைய வந்துச்சு. அவ்வளோதான். வேறு வாங்கிக்கலாம் மச்சான். இன்னும் இதை கட்டினதுன்றது எடுக்க மாட்டாங்க. சார்ஜ் இல்லடி, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். இந்த மாதிரி பைக்கில் என்னென்ன தேவைப்படுத்தினா பார்த்துப்பேன். வேற யார் நம்பர்னா இருக்குதா பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு வேற யார் அப்படியே number? வந்திருப்பான், சருன்னு வண்டி தட்டி செமையா வாரி இருக்கும். சரண அடி. அது அப்படி இருக்காதுடா, அவன் இப்படி வந்து லூசு அப்படியே வந்திருப்பான், சருன்னு ஸ்கிட் ஆகி. இங்கே இருக்க எத்தனை பேருக்கும் போக போகிறேன் என் உயிரை தவிர நிறைய விஷயம் பெருசாக தெரிஞ்சது. ஆனால் அது அவங்க தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு என் உயிர் மேலே அக்கறை இல்லாமல் தான் எவனோ ஒருத்தன் அவன் பறப்பான் சொல்லுவான்னு சீன் போட்டேன். இப்போ கூட என் அப்பா அம்மா தங்கச்சி ஃப்ரெண்டு எதை பற்றியும் யோசிக்கல ஒருத்தனை தவிர. என் டிரைவிங்க்கு எத்தனை என்னை விட அதிகமாக நம்பினவன், 100க்கு 300 வாட்டி என் டிரைவிங்கை பற்றி பேசினவன், அவன் மூஞ்சி எப்படி முடிக்க போகிறேன்னு தான் தெரில. முதல்ல நானே முடிப்பேனான்னு தெரில. நான் கடைசியாக தூங்க போகிற தூக்கம் இதுதான் தோணுது. நான் சாக போகிற 2 செகண்ட் முன்னாடி என் மனசை என்கிட்ட கேட்ட கேள்வி, நான் செத்துட்டா அவன் என்ன நினைப்பான்? பறந்துக்கிட்டே இருந்தா இப்படிதான் ஒன்ன மாதிரி ஓட்ட முடியுமா மச்சி? யாரா அவன்? பார்த்து